ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நிறைய பேர் வந்து கோடிங் தெரியாது, ஆனால் வந்து எனக்கு ஒரு வெப்சைட் தேவை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த இந்த இதில் வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணி வந்து எப்படி நம்ம வந்து ஒரு கோடிங் நாலேஜே இல்லாமல் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு போய் நம்ம எங்கே சேல் பண்ணுறது மூலிமா வந்து நம்ம மணி earn பண்ணலாம், அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கன்யூஸாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அட்லீஸ்ட் லைக் ஆச்சு பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து மற்றவங்களுக்கு போய் சஜஷனில் போய் சேரும். ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு போய் ஷேர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு Chatgpt யூஸ் பண்ணி, Chatgpt நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த Chatgpt யூஸ் பண்ணி வந்து நம்ம கோடிங் ஜென்ரேட் பண்ணி, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வெப்சைட் HTML CSS ஒரு கோடிங் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் நீங்கள் க்ரோம்குள்ளே போய்க்கோங்க. க்ரோம்குள்ளே போயிட்டு Chatgpt அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் Chatgpt ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் இடத்துல ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். I want you to act like a skilled web developer. I want to create a website for shoe stores. Give me a structure and creative landing page அப்படின்னு சொல்லி கொடுத்து ஜஸ்ட் நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கடன்னு உட்காந்து ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி என்னென்ன வேணும் அந்த லேண்டிங் பேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ரெடியாக கடன்னு எடுத்து கொடுத்துச்சு. ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு இன்னொரு ப்ராம்ப்ட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரைட் HTML அண்ட் CSS கோட் ஃபார் ஹெடர் செக்ஷன் யூஸிங் அ டார்க் தீம் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஜஸ்ட் நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா HTMLோட கோட் எழுத ஆரம்பிச்சிருச்சு. பக்கா இப்போ பார்த்தீங்கன்னா கோடிங் எழுதி முடிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம போய் வர்ச்சுவல் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து கோட் எடிட்டர். ஸோ இது யூஸ் பண்ணி தான் வந்து எல்லா டெவலப்பர்ஸ் வந்து வெப்சைட்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. நோட் ++, வர்ச்சுவல் ஸ்டூடியோன்னு சொல்லி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை போயிட்டு ஜஸ்ட் நான் நியூ ஃபைல் சர்ச் பண்ணிட்டு index.html அப்படின்னு சர்ச் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம எந்த ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு ஆல்ஸ் நான் டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஷூஸ் வெப்சைட்ஸ் அப்படின்னு நான் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதுக்குள்ளே வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சரி, அகெயின் வந்து நமக்கு வந்து இன்னொரு சேவ் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்கள். அகெயின் வந்து ஃபைலுக்குள்ளே போயிட்டு நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஜஸ்ட் இன்னொன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் styles.css அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கோங்க. நம்ம எங்கே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணோமோ அதே ஃபோல்டரில் வந்து இப்போ வந்து அந்த ஸ்டைல்ஸையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா HTML CSS அதோட இது வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நமக்கு கிடச்ச இந்த கோடை வந்து நம்ம அப்படியே இடத்துல காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேக்கில் போய் index.html அப்படிங்கிறதுல HTML கோடையும் ஸ்டைல் அப்படிங்கிறதுல CSS கோடையும் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிட்டு Ctrl S அப்படின்னு கொடுத்துக்கோங்க, சேவ் ஆயிடும். Ctrl S கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிடும். ஓகே, இப்போ பேக் அப்படியே வந்து நம்ம பேக் வரலாம். பேக் வந்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்குள்ளே தான் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம். இது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு பாருங்க. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்மளோட வெப்சைட்டோட இப்படி தான் வந்து நமக்கு வெப்சைட் இப்போட வந்து ஹெடர் செக்ஷன் மட்டும் இப்போ வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து அந்த அடுத்த கோடிங்க்கு போவோம். ஜஸ்ட் நம்ம அந்த கிரியேட் அப்படின்னு சொல்லி போயிட்டு நம்ம Chatgpt-க்குள்ளே போயிட்டு அகெயின் இந்த கோடிங்கை அப்படியே காப்பி பண்ணி நான் அகெயின் அப்படியே கீழே போட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சரி, கீழே போட்டு இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக வந்து நம்ம இந்த இடத்துல வந்து போடணும். அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் அதே கோடிங் நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து ஹீரோ செக்ஷன் அந்த செக்ஷனுக்காக இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட்டர் செக்ஷனை தூக்கிட்டு இந்த ஹீரோ செக்ஷனில் போய் கொடுத்து ஜஸ்ட் நான் அப்படியே வச்சு ஜஸ்ட் நான் என்டர் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோடிங் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த HTML-ம் CSS-ம்
ஒரே ஃபைல் ஒரே கோடிங்கில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் செப்பரேட் HTML அண்ட் CSS அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ணும்போது வந்து அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ நான் அதை யூஸ் பண்ணி வந்து நான் செப்பரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த பாயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து HTML கோடு வந்துச்சு. ஜஸ்ட் நான் அதை காப்பி பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நான் வெர்ச்சுவல் ஸ்டுடியோக்கு போகிறேன். HTML கோடில் ஜஸ்ட் Ctrl+V கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணி Ctrl+S கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் ஸ்டைல்ஸ் போகிறேன். ஸோ இந்த CSS ஸ்டைலோட CSS அந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். பேக் வர அந்த CSS கோடுக்குள்ளே போயிட்டு எங்கே அந்த ஃபஸ்ட் அந்த கோடு முடிஞ்சோ அது கீழே லைனில் வச்சு Ctrl+V கொடுத்து Ctrl+Sன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஷாப் நவுன்னு வந்துருச்சு. ஸோ இதை திரும்ப வெப்சைட் இப்படி தான் இருக்குது. இதில் லோகோ அதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கடைசியில் காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே ப்ராசஸ் தான் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் நீங்கள் அதே மாதிரி காப்பி பண்ணுங்கள். ஸோ அப்பர் செக்ஷனில் போங்க. நம்ம ஸ்ட்ரக்சரில் பேஜ் லேர்னிங் பேஜ் ஸ்ட்ரக்சர் எடுத்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி வந்து இதில் ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் அதை காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் நமக்கு வந்து இந்த ஹீரோ செக்ஷனை மட்டும் எடுத்து இந்த ஃபியூச்சர் ப்ராடக்ட்டை கொடுத்து ஜஸ்ட் நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா HTML கோட் அண்ட் CSS கோட் இப்போ எழுத ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து இதே ப்ராசஸ் வந்து எல்லாமே வந்து முடிச்சிடுங்க. இப்போ நான் வந்து இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருவதற்காக பாஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நான் வந்து திரும்பியும் வந்து நான் உங்களுக்கு வந்து இது எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். நான் கடைசி அந்த இதோட முடிச்சுட்டு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ ரெக்கார்டிங்கை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் வந்து ஃபுல்லாக வந்துட்டு நான் காட்டுறேன். ஜஸ்ட் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் பேஜ் இன்னும் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இது மேலே எதாவது கீழே இதோட பேஜ் கீழே வந்துடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து அதே ப்ராசஸ் தான் திரும்பி பண்ணணும். ஸோ இதை வந்து ரிப்பீட்டடாக ஆகி ஒரு போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை நான் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபைனோட வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ரெடியாகி வந்துருச்சு. ஸோ இடத்துல வந்து நம்ம இமேஜஸ் எல்லாம் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக காட்டும். ஸோ ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பக்காவான ஒரு வெப்சைட் வந்து ரெடியாக வந்துருச்சு நமக்கு. இதே மாதிரி தான் மக்களே நம்ம ஈஸியாக வந்து ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். இமேஜஸ் வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த லோகோ இமேஜ் மட்டும் நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த இதுக்காக நான் லோகோ இமேஜ் ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நான் அப்படியே ஜஸ்ட் நான் கட் பண்ணி நம்ம எங்கே வந்து நம்மளோட வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ அந்த ஃபோல்டருக்குள்ளே ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இமேஜ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் அதுக்குள்ளே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட ரீநேம் பண்ணி லோகோ அப்படின்னு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நம்ம விர்ச்சுவல் ஸ்டுடியோக்குள்ளே போகிறோம். போயிட்டு ஹெடர் செக்ஷனில் ஸோ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி இமேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இமேஜ்குள்ளே logo.png Ctrl+S கொடுக்குறோம். இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெப்சைட்டோட லோகோ இன்சைடில் வந்து வந்துடுச்சு. இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இமேஜ் இருக்கும் ஸோ அந்த இடத்துல இமேஜஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ இதை டெக்ஸ்ட் கொடுக்கணும், டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இது வந்து அவுட்புட் வந்து வந்துடுச்சு. ஓகே மக்களே, வெப்சைட்டோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி தான் நமக்கு அந்த வெப்சைட்டோட ஃபைனல் அவுட்லுக் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம Chatgpt வந்து இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஏற்றுறது. எனக்கு இந்த கோடிங் நாலேஜ் இல்லை, ஆனாலும் அதை வச்சு நான் யூஸ் பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு கோடிங் டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி வந்து இன்னும் நல்லாவே இது பண்ண முடியும். ஸோ இதை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ நம்ம ஏர்ன் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது எப்படி அப்படின்னா நம்மளோட டீம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. டீம் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து உங்களால் வந்து செல் கூட பண்ண முடியும். ஸோ இதில் லாகின் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் செல் பண்ணுங்கள். ஸோ செல் பண்ணுறது மூலிமா வெப்சைட் டெம்ப்ளேட் இதெல்லாமே எடுத்து அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. வாங்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் அப்கமிங்கில் வந்து இங்கே கோடிங் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் சூப்பராக வந்து இந்த மாதிரி வெப்சைட் வந்து இன்னும் சூப்பராக பண்ணி அதில் போட்டு நிறையாவே ஏர்ன் பண்ண முடியும். ஓகே மக்கள், இந்த வீடியோ நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, until the next video, take care, bye.